அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 6.1ல் 9th ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா is equal to P and secant theta plus cosecant theta is equal to Q, then prove that Q into P square minus 1 is equal to 2P. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if sin theta into 1 plus sin square theta equal to cos square theta, then prove that cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta is equal to 4 ன்னு proof பண்ணணும். இப்போ first subdivision sin theta plus cos theta is equal to P, secant theta plus cosecant theta is equal to Q. இதை proof பண்ண வேண்டியது Q into P square minus 1 is equal to P. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, Pங்கிறத அப்படி வச்சுங்க. P is equal to என்னது கொடுத்துருக்காங்க, sin theta plus cos theta. இது ஒன்றும் மாற்றமே வேண்டாம், ஏன்னா எல்லாமே சைன் காசில் கன்வெர்ட் பண்ண போகிறேன் கொடுத்த கண்டிஷனை. அப்போ Q is equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா, secant theta plus cosecant theta. secant theta plus cosecant theta இது மாற்ற வேண்டாம், இதை மட்டும் மாற்றுங்க. secant theta என்னது 1 by cos theta plus cosecant thetaங்கிறது ரேஷியோ எப்படி எழுதிக்கலாம்னா 1 by sin theta. சரிங்களா, ஈக்குவல் டு ரெண்டுக்கும் எல்சிஎம் sin theta cos theta. sin theta cos theta இதை கிராஸ் பண்ணால் sin theta plus cos theta. இதான் என்னது Q. இப்போ Pங்கிறது இது மாற்றம் வேண்டாம், சைன் காசில். Qங்கிறது இந்த இருக்குது, இதுவும் சைன் காசில் மாறிடுச்சு. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், Q இன்ட்டு P ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2Pன்னு கொண்டோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க, ஆன்சர் 2P வரும். அப்போ Q இன்ட்டு P ஸ்கொயர் மைனஸ் 1. Q என்ன தெரியும், கண்டுபிடிச்சா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க, sin theta ப்ளஸ் காஸ் தீட்டா பை sin theta காஸ் தீட்டா. Q P ஸ்கொயர், P ஸ்கொயர்னு என்ன வரும், இதானே P ஸ்கொயர் அப்படின்னு என்ன வரும், இதுதான் P. அதான் sin theta ப்ளஸ் காஸ் தீட்டா தான் P. அப்போ P ஸ்கொயர்னு கொடுத்துருக்கனால sin theta ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஏன்னா Pங்கிறது sin theta காஸ் தீட்டா P. P ஸ்கொயர்னால் இதை ஸ்கொயர் பண்ணணும், ஹோல் ப்ராக்கெட் 2 மைனஸ் 1. புரியுதுங்களா, Qக்கு பொதுவாக போட்டு P ஸ்கொயருக்கு P ஸ்கொயர் போட்டு மைனஸ் 1. இது அப்படி தான் sin theta ப்ளஸ் காஸ் தீட்டா பை sin theta இன்ட் காஸ் தீட்டா. இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2ab தானே, a ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab 2 sin தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் 1. புரியுதா, a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்னா a ஸ்கொயர் போடணும் ப்ளஸ் பி ஸ்கொயர் போடணும் 2 இன்ட்டு ஏபின்னு போடணும். இது என்னது, இது 1. இப்போ sin தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை sin தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு இது வந்து 1 ப்ளஸ் 2 sin தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் 1. இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன கிடைக்குது, sin தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை sin தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு இது மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு sin தீட்டா காஸ் தீட்டா. இந்த sin தீட்டா காஸ் தீட்டா கேன்சல் ஆயிடும். சரிங்களா, அப்போ என்ன வந்திருக்கு, 2 இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படி இருக்குது, sin தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. அதுதானே 2 இன்ட்டு இந்த ப்ராக்கெட் அப்படி இருக்குது. இது என்னது, 2 இன்ட்டு sin தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா என்னது, sin தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டானா P தானே. இப்போ இதுக்கு பொதுவாக என்ன போட்டலாம், இது வந்து P. சரிங்களா, அப்போ Q ஸ்கொயர் இன்ட்டு P ஸ்கொயர் மைனஸ் 1, Q இன்ட்டு P ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் என்ன ப்ரூஃப் பண்ணியாச்சு, 2P. ஹென்ஸ் ப்ரூவ். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன், இஃப் sin தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கொடுத்துருக்கு. தென் ப்ரூவ் தட் காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கொண்டு வரணும். இது எல்லாமே எதில் இருக்குன்னா காசில் இருக்குது. அப்போ கொடுத்த கண்டிஷனை காசில் மாற்றிட்டோம்னா ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்து இதை வச்சு தான் இதை கொண்டு வரணும். சரிங்களா,
இப்போ சைனுங்கிறது தேவையில்லாமல் இருக்குது. அதை சைனை பூரா காசில் மாற்றிட்டா சரியாகுது. என்ன கொடுத்துருக்கோ அதை முதல்ல மாற்றி விடுங்க. இப்போ சைன் தீட்டா இன்ட்டு 1 + சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். எழுதுங்க. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. இங்கே ஸ்கொயர் ஆயிரும், இந்த ப்ராக்கெட்டு ஸ்கொயர் ஆயிரும், இங்கே ஸ்கொயர் ஆயிரும். இங்கே ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே 1 + சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர், இந்த ப்ராக்கெட்டுக்கே ஸ்கொயர். காஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? காஸ் பவர் 4 தீட்டா. உனக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னது? 1. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன எழுதலாம்? 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? சரி, இப்போ பாருங்கள். இந்த சைன் ஸ்கொயருக்கு இந்த இடத்துல 1 - காஸ் ஸ்கொயர் எழுதுறேன். 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி இங்கே 1 + அதே சைன் ஸ்கொயருக்கு என்ன எழுதலாம்? 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த இடத்துல 1க்கு 1 ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயருக்கு மட்டும் எழுதியிருக்கேன். புரியுங்களா? 1 + சைன் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் அப்படி தான் இருக்கும். ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா ஈக்குவல் இன்ட்டு அடுத்து பாருங்க 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 + 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. இது இருக்குல்லையா? 1 + 1 என்ன ஆயிரும்? 2 ஆயிரும். 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா 2 - காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. எல்லாமே காசில் இருக்கா? இதை அப்படியே சிம்பிளை பண்ணிட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். a - b ஹோல் ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா? a² + b² - 2ab. இங்கே இருக்குல்ல, இது a இது b. a - b ஹோல் ஸ்கொயர், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணு. 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா, இது a மாதிரி, இது b மாதிரி. a² 2² ப்ளஸ் b² மைனஸ் விட்டுறணும். இதுதான் a, இது ஃபுல்லாக b. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் b² மைனஸ் 2 × a b. ஓகேவா? ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க. a இது b மைனஸ் விட்டுறணும், ஏன்னா அப்போ தான் ஃபார்முலா. a² ப்ளஸ் b² மைனஸ் 2 × a b. அதை மட்டும் எழுதலாம். அப்போ 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா 4, இங்கே என்னது? காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. நெக்ஸ்ட் அந்த ரெடியூஸ் பண்ணி சிம்பிளை பண்ணியிருக்கேன். இப்போ 1 வச்சு இது ஃபுல்லாக பெருக்கணும், அப்புறம் இதை வச்சு இது ஃபுல்லாக பெருக்கணும். அவ்வளோதான், ரெண்டையும் பெருக்கணும் இல்லையா? 1 வச்சு பெருக்கணும், அப்படி தான் எழுதணும். 4 1 × 4 4 தான். அப்புறம் 1 × இதுனா காஸ் பவர் 4 தீட்டா. அடுத்து 1 அப்படி வச்சோன்னா -4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1ஆல் இதை ஃபுல்லாக பெருக்கிருக்கு. அடுத்து மைனஸ் காஸ் ஸ்கொயரால் பெருக்கேன், மைனஸ் இது பெருக்கினா என்ன வரும்? இது ரெண்டும் பெருக்கினா -4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து இதையும் பெருக்கினா ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் பவர் 4 காஸ் பவர் 6 பெருக்கும்போது அடுக்குகளை கூட்டிடணும். அடுத்து மைனஸ் × மைனஸு ப்ளஸ்ஸு 4 காஸ் பவர் 4 தீட்டா. புரியுங்களா? இப்போ இது 2, இங்கே ஒரு 2 இருக்குது. பெருக்கும்போது அடுக்குகளை அந்த பவர்ஸை ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 காஸ் பவர் 4 பெருக்கேச் ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இந்த இடத்துல அந்த காஸ் பவர் 4 இங்கே ஒரு காஸ் பவர் 4, ஏன்னா இது அங்கே வரும்போது மைனஸாக வரும். அப்போ இது ரெண்டும் முதல்ல அடிச்சு விட்டுடலாம். வேறு 4 இது அப்படி தான் இருக்குது. இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்குது. காஸ் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர். இது -4, இங்கே ஒரு -4. ரெண்டையும் சிம்பிளை பண்ணால் -8 காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? அடுத்து என்ன இருக்குங்க? மைனஸ் காஸ் பவர் 6 அடுத்து ப்ளஸ் 4 காஸ் பவர் 4 ஈக்குவல் டு ஒன்றுமே இருக்குது. இது அங்கே போனோம்னா இது ரெண்டு கேன்சல் ஆகி 0 தான் இருக்கும். ஓகேவா?
இப்போ இதில் என்ன பண்ணணும், 4 விட்டுட்டு இது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிடணும். இது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போங்க. இப்போ 4 ஈக்குவல் டு இது அங்கே போச்சுன்னா என்ன வரும், காஸ் பவர் 6 தீட்டா. இது அங்கே போச்சுன்னா என்ன வரும், -4 காஸ் பவர் 4 தீட்டா. எதனாலும் முதல்ல எழுதிக்கலாம். எல்லாத்தையும் அப்படி கொண்டு போனாலும் சரி, ஒன்றா கொண்டு போகணும். இதை கொண்டு போது ப்ளஸில் வந்துடும், இதை கொண்டு போது மைனஸ் வந்துடும், இதை கொண்டு போது ப்ளஸ் வந்துடும். சரிங்களா? இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. இந்த காஸ் பவர் 6 4 காஸ் பவர் தீட்டா 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 4. இதை நீட்டாக கூட தலையில் இதை முதல்ல எழுதி இதை பின்னாடி கூட எழுதிக்கலாம். ஹென்ஸ் ப்ரூவ். ஏதாவது டவுட் இருக்கா? இதில் என்ன பண்ணணும்னா, சைனுக்கு அந்த ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஆன்சர் காசில் இருக்குது. அதை தான் ஒரு ஐடியா. அப்போ இதை மட்டும் என்ன பண்ணிடணும்னா காசில் கன்வெர்ட் பண்ணிடணும். கொடுத்த கண்டிஷனை காசுக்கு மாற்றிடணும். மாற்றிட்டு அது ஃபுல்லாக சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளை பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், அந்த ஆன்சர் வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.